சுமார் 25 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார். அதுவும் அதை கொடுத்தவர் அவருடைய நண்பர் வினோத் சௌஹான் அப்படிங்கிறத தக்க ஆதாரத்துடன் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டோட அதை எடுத்து சிபிஐ வந்து ஒப்படைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது இப்போ மக்களின் பார்வைக்கும் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு சார். இதை வைத்து தான் பல விஷயங்களை அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். கோவா எலெக்ஷன் முதல் கொண்டு பல விஷயங்கள்ல இந்த பணம் வந்து விளையாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வை. முதல்ல மத்திய அரசுக்கு இந்த 3 புது சட்டங்கள் கிரிமினல் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, மாற்றங்கள், அதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் சேட்டு, அதில் உள்ள ஆடியோ, இது எல்லாம் இனிமேல் சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்படும். முன்னால் அது சாட்சிகள் கிடையாது. அதை வந்து நீங்கள் கோர்ட்டு வந்து எடுக்கலாம், எடுக்காமலும் விடலாம். அதை தள்ளுபடி பண்ணதுக்கு கோர்ட்டுக்கு ரைட் உண்டு. இப்போது வாட்ஸ்அப் சேட் ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வழக்கில் வாட்ஸ்அப் சேட் இனி சாட்சி அப்படிங்கிறது நம்ம சிடிவி நேயர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேட்டை அவங்க வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுக்கவில்லை. அதாவது இந்த கேஸில் நீங்கள் பாருங்கள், மொத்தம் 170 சிம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, 170 மொபைலை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, 170 சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதில் மணிஷ் சிசோடியா ஏகப்பட்ட சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மாக இருக்கிற ஆள் ஏகப்பட்ட சிம்மை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறார். இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும் ஒரு ஆள்? அப்படித்தான் நமக்கு தகவல் வருகிறது. அப்போ இந்த 170 சிம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இவர்கள் குற்றமற்றவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இதை தாண்டி அரசாங்கம் போய் நின்று அந்தந்த நிறுவனங்களுக்கு எழுதி, வாட்ஸ்அப்புக்கு எழுதி, கூகுளுக்கு எழுதி, ஒவ்வொன்றையும் எடுத்து ஒவ்வொன்றையும் ரிட்ரைவ் பண்ணி, இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாதுங்க, சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அந்த வாட்ஸ்அப் சாட்டில் இவருக்கும் அந்த வினோத் சௌஹானுக்கும் உள்ளதை காமிக்கிறாங்க. இந்த வினோத் சௌஹானுக்கும் அவருக்குள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, இவருடைய எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லுகிறார். இவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சாபில் இந்த ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜி உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் அவருக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஓகேன்னு சொல்கிறார். அந்த ஜட்ஜியே அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்கணும். என்ன கதை? இவருக்கும் பஞ்சாபுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே இருக்கிற ஆம் ஆத்மி கட்சிக்கும், அங்கே ஆம் ஆத்மி தானே ஆட்சியில் இருக்குது, ஏன் இவரை வந்து பார்க்கணும்? இவர் ஓகே, ஒரு ஜட்ஜை வந்து ஒரு சிஎம் டெல்லியில் போய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அது அந்த சேட்டில் வருகிறது. அதே மாதிரி இந்த வினோத் சௌஹான் அவர்கிட்ட என்னென்ன விஷயம் கேட்குறாருங்கிறதோ அந்த சேட்டில் வருகிறது. பர்த்டே விஷஸ் வரைக்கும் பதில் சொல்லுகிறார். வினோத் சௌஹான் சாஹேப் அப்படின்னு பதில் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பெரிய கூட்டுக்களவாணித்தனம் இங்கே நடந்திருக்கு. இப்போ கவிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவிதாவுக்கும் இவங்களுக்கும் உள்ளதில் இந்த பரிமாற்றத்தில் இவர், அதாவது கவிதாவுக்கு இவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அங்கேருந்து வரக்கூடிய இந்த பணத்தை அவர்கள் கோவாவில் உள்ள எலெக்ஷனுக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அப்போது இந்தியாவிலேயே ஒரு கட்சி மீது இடி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது, புகார் பண்ணியிருப்பது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஒரு வழக்கு, சிசோடியா மீது ஒரு வழக்கு என்று, கவிதா மீது வழக்கு என்று இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி மீதே வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். ஆகையினால இந்த புதிய சாட்சி இப்போ 25 கோடி சாட்சியை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் வழக்கு நீண்டு கொண்டே போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மணிஷ் சிசோடியாவோ கவிதாவோ வெளிவருவது வாய்ப்பே கிடையாது அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இது ரொம்ப நல்லபடியாக வரும். ஏன்னா இந்த விஷயத்தில் நாம் கை வைத்தால், ஒரு அரசாங்கத்தை அந்த எளிதாக்கி விட்டால், அந்த லிக்யூர் பாலிசியை எளிதாக்கி விட்டால் இவ்வளவு பணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதைத்தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. சென்னையில், அதாவது தமிழகத்தில் மட்டும் இப்போ சாராயம் தனியாக ஓடவில்லை, டெல்லியிலும் சாராயம் தனியாக ஓடுகிறது, ஆம் ஆத்மி இருக்கிற பஞ்சாபிலும் சாராயம் தனியாக ஓடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய காசுக்காக மக்களை கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் மாறி இருக்கிறதுங்கிறது மக்கள் மத்தியிலே இப்போ வைக்கப்பட்டு வருகிறது. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அதாவது அண்ணா ஹசாரே போராட்டம் லோக்பால் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டம். அதாவது ஊழலுக்கு எதிரான இந்தியான்னு தான் ஒரு பெரிய போராட்டத்தை எழுதாங்க. ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டு தான் அண்ணா ஹசாரே மூமெண்ட். அதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்கு வகித்தார்.
அப்ப இவர் சொன்னால் லோக்பால் சட்டத்துல இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கூட உள்ள வரணும், அவங்களும் கூட விசாரிக்கக்கூடிய இது வரணும், யாருக்கும் இம்மையின் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினவர் தன்னுடைய சிம் கார்டுனுடைய பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சார், தன்னுடைய மொபைலினுடைய பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் அடம்பிடிச்சார், அந்த கான்வர்சேஷனை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் அடம்பிடிச்சார். நீங்கள் நியாயமானவராக இருந்தால் ஒரு கேஸில் இருக்கலாம், அதில் நியாயம் இருக்குது, நான் இல்லைன்னா இல்லை, அதில் நிறைய ப்ரைவேட் கான்வர்சேஷன் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்று வந்து விட்டால் நீங்கள் காமிக்கிறத காமிச்சா முடிஞ்சு போச்சு, அவங்க ஏன் எடுக்கணும்? அப்போது என்னுடைய ப்ரைவேட் லைஃபுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் பயப்படுகிறார் என்றால் அந்த ப்ரைவேட் லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்? அப்போ இவருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா எல்லாமே அதில் தானே பரிமாறப்பட்டிருக்கு. 170 ஃபோனை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்க முடியும்? அப்போ நேர்மை இல்லை என்பது தானே அர்த்தம். ஆகையினால லோக்பாலுக்கு போராடி அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதையும் நாம் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டணும்.